இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு பொதுவான ஆன்மீக தகவல். எந்த கோயிலும் பர்டிகுலராக கிடையாது. வழக்கமாக நம்ம கோயிலுக்கு போனால் மறக்காமல் நம்ம சுற்றுறது நவகிரகங்கள் தாங்க. ஆனால் நம்ம அந்த நவகிரகங்கள் எந்தெந்த பொசிஷனில் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும், எப்படி பிரதிஷ்டை செய்திருப்பாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம 9 கிரகங்கள்லேயும் மெயினாக இருக்கிறது சூரியன் தாங்க. இதை மையப்படுத்தி தான் மற்ற 8 கிரகங்களும் சுழலும். ஸோ நீங்கள் நவகிரக விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் நடுவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார். அவர் எந்த திசையை நோக்கி இருப்பார் அப்படின்னா கிழக்கு நோக்கி இருப்பார். கிழக்கு நோக்கி பிரதிஷ்டை செய்யப்பட்ட சூரிய பகவான் முன்னாடி சுக்கிர பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார். அவரும் அதே திசை கிழக்கு திசையை நோக்கி தான் பார்த்து கொண்டிருப்பார். சூரியனுக்கு பின்னாடி சனி பகவான் இருப்பார். ஆனால் அவர் திரும்பி நின்றுப்பார், அதாவது மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். சூரியன் ஈஸ்ட், அதாவது கிழக்கு நோக்கி பார்த்துருப்பார் சொன்னோம் இல்லையா. சனி நேர், அதாவது மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். இப்போ நம்ம சுக்கிரன், சூரியன், சனி 3 கிரகங்கள் பார்த்தோம். சூரியன் நின்ற பொசிஷன்லேருந்து அவருக்கு வலது கை பக்கம் செவ்வாய் பகவான் பிரதிஷ்டை செய்திருப்பார். அவர் தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். சூரியனுக்கு இடது கை பக்கம் குரு பகவான் பிரதிஷ்டை செய்திருப்பார். அவர் நார்த் சைடு, அதாவது வடக்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். அதே மாதிரி சனி நம்ம மேற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார் சொன்னோம் இல்லையா. அவருக்கு வலது கை பக்கம் கேது இருப்பார். அவர் சவுத்தை பார்த்து தான் இருப்பார், அதாவது சனி பகவானை பார்த்த மாதிரி இருக்கும் அந்த அமைப்பு. சனி பகவானுக்கு இடதுபுறம் ராகு இருப்பார். அவரும் சவுத்து, தெற்கு நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். சுக்கிரனுக்கு வலதுபுறம் சந்திரன், இடதுபுறம் புதன் இருக்கும். சந்திரன் மேற்கு நோக்கி பார்த்தபடி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கிரகங்கள் எந்த திசையை பார்த்து கொண்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு நவகிரகத்தை சுத்த போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம நவகிரகத்துக்குரிய தானியங்கள், நவகிரக காயத்ரி மெயினாக அதோடைய அர்த்தங்களையும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக்கு போடுங்க. சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்கள், அதாவது ஆன்மீக சுற்றுலா செஞ்ச வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் மகிழணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.